மக்களவைத் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் 2009, 2014, 2019 தேர்தல்களில் பதிவான வாக்குகளை காட்டிலும் குறைவான வாக்குகளே பதிவாகியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு குறைவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 2009, 2014, 2019 தேர்தல்களில் பதிவான வாக்குகளை காட்டிலும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளது. கடந்த 2009 மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் 73.02%, 2014 பதிவான வாக்குகள் 73.74%, 2019 பதிவான வாக்குகள் 72.47%, 2024 பதிவான வாக்கு 69.72%. 2014 தேர்தலோடு 2019 தேர்தலை ஒப்பிட்டால் 1.01% வாக்குகள் குறைவு. 2019 தேர்தலோடு 2024 தேர்தலை ஒப்பிட்டால் 2.75% குறைவு. இந்த தொடர் சரிவு சொல்லும் செய்தி என்ன? வாக்காளர்களிடமும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் ஆர்வம் குறைந்து வருகிறது என்பதையே இது காட்டுகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று இந்திய மக்களவை தேர்தல் வர்ணிக்கப்படுகிறது. சுமார் 100 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்று புதிய அரசை தேர்ந்தெடுக்க முதற்கட்ட தேர்தலில் தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. பதற்றமானவை என 8,050 வாக்குச்சாவடிகள் என்று கூறப்பட்டது. இதற்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் 6,23,33,925 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தும் 4,30,54,58,875 பேர் தான் வாக்களித்துள்ளனர். 1,88,75,050 பேர் வாக்களிக்கவில்லை. ஆனால் 100% வாக்குப்பதிவு இலக்கு என்ற வர்ணனைக்கு ஏற்ற வகையில் வாக்கு பதிவாகவில்லை. இதற்கு யார் பொறுப்பு என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. விடியா திமுக அரசின் மீது இருந்த வெறுப்பு, வேதனை காரணமாக பல்வேறு இடங்களில் தேர்தலை மக்கள் புறக்கணித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலமலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதி மக்கள் சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பின்னையூர் கிராம மக்கள் வாய்க்காலை கடந்து செல்ல பாலம் அமைக்கவில்லை என தேர்தல் புறக்கணிப்பு. விருதுநகர் மாவட்டம் ராமலிங்கபுரம் கிராமத்தில் 800 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இல்லாததால் வாக்களிக்கவில்லை. மதுரை அருகே கோரி கிராம மக்கள் தரைப்பாலம் அமைக்கவில்லை என தேர்தல் புறக்கணிப்பு. திருவள்ளூரில் LNT மற்றும் அதானி துறைமுகத்தில் மீனவ மக்களுக்கு நிரந்தர பணி மற்றும் ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தில் மீன் பதப்படுத்தும் ஆலையை அகற்ற கோரி தேர்தல் புறக்கணிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் மோத்தக்கல் மருத்துவாம்பாடி கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி தேர்தல் புறக்கணிப்பு. தேனி மாவட்டத்தில் காட்டுநாயக்கன் சமூகத்தினர், பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கோரி தேர்தல் புறக்கணிப்பு என பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலை புறக்கணித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். அரசியல் ஆய்வாளர்களும் தங்கள் பங்குக்கு வாக்குப்பதிவு குறைய தேர்தல் ஆணையம்தான் காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள். வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் சரியாக தயார் செய்யவில்லை என்றும், இறந்த வாக்காளர் பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படாமலும் உயிரோடு இருப்பவரின் பெயர் நீக்கப்பட்டதும் தேர்தல் ஆணையத்தின் அலட்சிய செயல்பாடுகளுக்கு அப்பட்ட ஆதாரமாக விளங்குகிறது. பல இடங்களில் வாக்காளர்களுக்கு முறையாக பூத் ஸ்லிப் வழங்கவில்லை. பூத் ஸ்லிப் பெறாதவர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்க வழக்கமாக வாக்குச்சாவடிகளில் ஊழியர்கள் இருப்பார்கள். இந்த முறை இல்லை. வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வரும் முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வேண்டும் என்று ஆலோசனை அல்லது தகவல் தருவதற்கு ஒருவர் கூட எந்த வாக்குச்சாவடியிலும் இல்லை. நடிகர் சூரி தனக்கு வாக்கு இல்லை என வேதனை தெரிவித்தார். லண்டனில் இருந்து சென்னைக்கு வாக்களிக்க ரூபாய் 1.5 லட்சம் செலவு செய்து வந்தவர் வாக்களிக்க சென்றபோது தனக்கு வாக்கு இல்லை, கேட்டால் உரிய பதில் இல்லை என வேதனை தெரிவித்துள்ளார்.
இதன் மூலம் தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் விஷயத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எடுத்ததற்கெல்லாம் ஓடிபி அனுப்பும் அரசு நிர்வாகம் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்க, சேர்க்க வாக்காளர்களின் செல்போனில் ஓடிபி அனுப்பி உறுதி செய்து இருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். பல கோடி ரூபாயில் விழிப்புணர்வு விளம்பரம், நவீன வாக்குச்சாவடிகள், அனைத்து மகளிர் வாக்குச்சாவடி என சில முன்னெடுப்புகளை செய்திருந்தாலும் தேர்தல் புறக்கணிப்பு போன்ற விஷயங்களில் முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு திமுக அரசுதான் முழுக்க காரணம் என மக்கள் மத்தியில் பரவலான குற்றச்சாட்டாக உள்ளது. வெயில் காரணமாக சென்னை வாக்காளர்கள் வாக்களிக்க வரவில்லை என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கூறுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏறத்தாழ 50% வாக்காளர்கள் வாக்களிக்காததற்கு வெயில் மட்டும் காரணமில்லை என்றும், ஆளும் விடியா திமுக, மத்திய பாஜக அரசுகள் மீதான வெறுப்பே படித்த வாக்காளர்கள் வாக்களிக்க வராததற்கு முக்கிய காரணம் என தெரிகிறது. விமான நிலைய விரிவாக்கம், சிப்காட் போன்றவற்றிற்காக விவசாய நிலம் கையகப்படுத்தல், மீனவர்கள் வாழ்வாதாரம், சாலை, மேம்பாலம், அடிப்படை வசதிகள் கேட்டு தேர்தல் புறக்கணிப்பில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் இரவு 7 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் 72.09% வாக்குகள் பதிவானதாக அறிவித்தார். ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு வேறொரு வாக்குப்பதிவு பட்டியலை வெளியிட்டு 69.46% வாக்குகள் மட்டுமே பதிவானதாக அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வாக்குப்பதிவு பட்டியலுக்கும் இந்திய தேர்தல் ஆணைய வாக்குப்பதிவு பட்டியலுக்கும் 10% மேல் வித்தியாசம் இருந்ததால் பலத்த அதிர்ச்சி எழுந்தது. வழக்கமாக 1% முதல் 2% வரை மட்டுமே வித்தியாசம் இருந்த நிலையில் தற்போது தாறுமாறான வித்தியாசத்தால் அரசியல் கட்சியினர் சந்தேகமடைந்துள்ளனர். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர் சந்திப்பு 2 முறை ஒத்திவைக்கப்பட்டதும் சந்தேகத்தை அதிகமாக்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இறுதி பட்டியல் என்ற ஒன்றை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ 69.72% வாக்குகள் பதிவானதாக கூறி அரசியல் கட்சியினரையும் வேட்பாளர்களையும் தலை சுற்றலுக்கு ஆளாக்கியுள்ளார். இதுவாவது இறுதி பட்டியலா என்ற கிண்டலுக்கு ஆளாகியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். மொத்தத்தில் வாக்குப்பதிவு குறைய முக்கிய காரணம் மத்திய மாநில அரசுகள் மீதான சாமானிய மக்களின் கோபம்தான் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.